வணக்கம். வேட்டு நியூஸுக்கு வரவேற்கிறோம். நேற்றைய தொடர் கேள்வி. ஆறாவது கேள்வி. 2024ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பை போட்டியில் முதல் முறையாக எந்த அணி பங்கேற்கிறது? ஆப்ஷன் ஏ அமெரிக்கா, ஆப்ஷன் பி நியூசிலாந்து, ஆப்ஷன் சி உகாண்டா, ஆப்ஷன் டி கனடா. சரியான பதில் ஆப்ஷன் சி உகாண்டா. மேற்கிந்திய தீவுகள் மற்றும் அமெரிக்காவில் ஜூன் மாதம் தொடங்கும் ICC T20 உலகக்கோப்பை 2024இல் உகாண்டா அணி முதல் முறையாக பங்கேற்க உள்ளது. கேப்டனாக பிரைன் மசாபா முதல் உலகக்கோப்பை போட்டியில் உகாண்டா அணியை வழிநடத்த உள்ளார். இன்றைய நாளுக்கான முதல் கேள்வி. சக்தி என்பது இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்கு இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி ஆகும்? ஆப்ஷன் கே வியட்நாம், ஆப்ஷன் பி ரஷ்யா, ஆப்ஷன் சி அமெரிக்கா, ஆப்ஷன் டி பிரான்ஸ். சரியான பதில் ஆப்ஷன் டி பிரான்ஸ். சக்தி என்பது இந்திய ராணுவத்திற்கும் பிரான்ஸ் ராணுவத்துக்கும் இடையே 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் ராணுவ கூட்டு பயிற்சியாகும். இதன் 7வது பதிப்பு மேகாலயாவின் உம்ரோய் பகுதியில் மே 13ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இரண்டாவது கேள்வி. 22வது ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய ஆண்கள் அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆப்ஷன் ஏ சூரஜ் சந்த், ஆப்ஷன் பி அபய் சிங், ஆப்ஷன் சி வேலவன் செந்தில்குமார், ஆப்ஷன் டி ராகுல் பைதா. சரியான பதில் ஆப்ஷன் சி வேலவன் செந்தில்குமார். 22வது ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் தொடர் சீனாவில் ஜூன் 12ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த போட்டிக்கான இந்திய ஆண்கள் அணியின் கேப்டனாக வேலவன் செந்தில்குமார் அறிவிக்கப்பட்டுள்ளார். மூன்றாவது கேள்வி. சமீபத்தில் எந்த அமைப்பு பெண்களுக்கு எதிரான வன்முறையை கட்டுப்படுத்தும் சட்டத்தை ஏற்றுக்கொண்டது? ஆப்ஷன் ஏ நேட்டோ, ஆப்ஷன் பி ஐக்கிய நாடுகள் சபை, ஆப்ஷன் சி உலக சுகாதார மையம், ஆப்ஷன் டி ஐரோப்பிய ஒன்றியம். சரியான பதில் ஆப்ஷன் டி ஐரோப்பிய ஒன்றியம். பெண்களுக்கு எதிரான வன்முறையை எதிர்க்க ஐரோப்பிய ஒன்றியம் அதன் முதல் சட்டத்தை ஏற்றுக்கொண்டது. 27 நாடுகளை கொண்ட ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள பாலின அடிப்படையிலான வன்முறை, கட்டாய திருமணம் மற்றும் ஆன்லைன் துன்புறுத்தல் ஆகியவற்றில் இருந்து பாதுகாப்பதை இந்த சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. நான்காவது கேள்வி. இந்தியா எந்த கண்டத்தில் புதிய ஆராய்ச்சி நிலையத்தை உருவாக்க உள்ளது? ஆப்ஷன் ஏ ஐரோப்பா, ஆப்ஷன் பி ஆசியா, ஆப்ஷன் சி அண்டார்டிகா, ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியா. சரியான பதில் ஆப்ஷன் சி அண்டார்டிகா. அண்டார்டிகாவில் தற்பொழுதுள்ள ஆராய்ச்சி நிலையமான மைத்ரிக்கு மாற்றாக புதிய ஆராய்ச்சி நிலையத்தை இந்தியா உருவாக்க உள்ளது. கொச்சியில் நடைபெறவுள்ள 46வது அண்டார்டிக் ஒப்பந்த ஆலோசனை கூட்டத்தில் இது குறித்த அறிவிப்புகள் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது கேள்வி. தனது செயற்கை நுண்ணறிவு அமைப்புக்கு ISO சான்றிதழ் பெற்ற முதல் நிறுவனம் எது? ஆப்ஷன் ஏ இன்ஃபோசிஸ், ஆப்ஷன் பி IBM, ஆப்ஷன் சி மைக்ரோசாஃப்ட், ஆப்ஷன் டி கூகுள். சரியான பதில் ஆப்ஷன் ஏ இன்ஃபோசிஸ். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ISO சான்றிதழ் பெற்ற முதல் நிறுவனம் இன்ஃபோசிஸ் என அதன் CEO சலீல் பரேக் தெரிவித்துள்ளார். அந்நிறுவனம் கோடிங் பணிகளுக்கான உருவாக்கியுள்ள ஜென் AI என்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கு ISO 42001/2023 சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. ஆறாவது கேள்வி. எந்த வங்கி வாடிக்கையாளர்களின் செயலற்ற கணக்குகளை மூடுவதாக அறிவித்துள்ளது? ஆப்ஷன் ஏ பஞ்சாப் நேஷனல் வங்கி, ஆப்ஷன் பி பாரத் ஸ்டேட் வங்கி, ஆப்ஷன் சி ICICI, ஆப்ஷன் டி HDFC. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த வீடியோக்களுக்கு தினமும் வேட்டு நியூஸை படியுங்கள். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.